அன்னையும் தந்தையும் அவ்வை தன் அன்னையும் தந்தையும் அந்த ஆதியும் பகவனும் முன்னமார் நாளில் காமகம் தனிலே வந்தார். பத்து மாதம் இறங்கிடவே ஆதி பெற்றெடுத்தாள் ஒரு பெண் குழந்தை. 10 மாதம் இறங்கிடவே ஆதி பெற்றெடுத்தாள் ஒரு பெண் குழந்தை. பெற்ற மகளையும் விட்டுவிட்ட பிறகு வாழ்ந்தான் கணவன். அழுதாளன்னை தொழுதாளன்னை அலறினே பெற்ற தாய். அப்போ அண்ணே அஞ்சாதிரு, முடன் என் தலையை இன்னபடி என்றெழுதி விட்ட சிவனும் செத்து விட்டானோ. முட்ட முட்ட பஞ்சமே ஆனாலும் பாரம் அவனுக்கு. அண்ணே நெஞ்சமே அஞ்சாதிரு. தெய்வ குழந்தை, என் செல்வம். ஆதி, இது உனக்கு மட்டும் செல்வம் அல்ல, உலகத்திற்கே செல்வம். நீ ஒன்றும் கவலைப்படாது, இது இங்கேயே இருக்கட்டும். நமது சபதத்தை மறந்தாயா? புறப்படு. குழந்தையோ, ஆஹா, என்ன அருமை! அருள் நிறைந்த முகம்.
விநாயக பெருமானே, குழந்தையை நீர்தான் காப்பாற்ற வேண்டும். சிவகாமி, 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 நதிக்கு போனேன், நிதி கிடைத்தது. விநாயக பெருமான் கருணை பார். இங்க 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 தாங்க. என் செல்வம், என் கண்ணு, என் தங்கம். பிள்ளை கலி தீர்த்து வந்து என் செல்வமே, நம்ம வீட்டுல பிள்ளை விளையாடணும்னு அருள் செய்திருக்காரு. ஆண்டவனே, நீதான் காப்பாத்தணும். தமிழ்மகளே தாலேலோ, 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 தமிழ்மகளே தாலேலோ. பண்டையாய் தவப்பயனே, பண்டையாய் தவப்பயனே, பாட்டீத தன்னியமே, தந்தையுத்த தந்தே தந்தனிய தாலேலோ. உனக்கும் தெங்கனில உனமாடு வேளையிலே, உனக்கும் தெங்கனில உனமாடு வேளையிலே, நானுகள தமிழத்தை நாடி வந்த தாலேலோ. பாரில் தமிழ் விளங்க பானத்தில் வந்த, பாரில் தமிழ் விளங்க பானத்தில் வந்த, பச்சை பசு கிளியே பாகியமே தாலேலோ. பச்சை பசு கிளியே பாகியமே தாலேலோ. சிவகாமி, ஏன் புள்ள இப்படி அழுகுது பாரு. ஒன்னும் காணோமே. அடியே, பிள்ளையார் பொம்மை வேணும்னு கேக்குது. அடியே, வேறடி அதிசயமா இருக்குது. பருவத்துல குழந்தையா இருந்தாலும் அறிவில முதிர்ந்தவளா இருக்குதே. சிவகாமிய, உன் மகளுக்கு அவ்வைன்னு பேர் வை. என் தங்கம், என் கண்ணு, என் செல்வம், நான் செய்த பாக்கியமே பாக்கியம். சிவகாமி, அவ எங்க? பாணரே, பாணரே, ஐயா பாணரே. பாருங்கள் புலவரே, ஏதோ அச்சுப்புத்தல் போல் வந்தீர்கள். அமருங்கள். நன்றி, அதாவது நன்றி மறவாமை. இதற்கு ஒரு உதாரணம் சொல்லுங்கள் பார்ப்போம். ஏன், வாங்கின கடனை திருப்பி கொடுத்துட்டா அதுவும் ஒரு நன்றி தான். உமது பணத்தை கொடுத்து விடுகிறேன் ஐயா, அதற்காக வேண்டி. இதற்கு சொல்லுங்கள். முதல் 2 அடிகளை பாடிவிட்டேன், கடைசி 2 அடிகள் வரவே இல்லை. எங்க பாடுங்கள் பார்ப்போம். அதாவது, நன்றி ஒருவர்க்கு செய்த கால், நன்றி ஒருவர்க்கு செய்த கால், அந்நன்றி
என்று தரும் சொல் என வேண்டா. இந்த இடத்தில் வந்து நின்று விட்டது என்று அதுக்கு மேல வரலையே. ஏன் வருமே நின்று தளரா வளர்த்தெங்கு தாளுண்ட நீரை தலையாலே தான் பெறுதலால். அவ்வே எங்கே இன்னொரு முறை பாடு. நன்றி ஒருவர்க்கு செய்தக்கால் அந்நன்றி என்று தருங்கள் என வேண்டா. இன்று தளரா வளதெங்கு தாளுண்ட நீரை தலையாலே தான் தருதலா. தென்னை மரமானது அடிமரத்தில் வார்த்த தண்ணீரை தலை வழியாக இளநீராக கொடுக்கவில்லையா? அதுதான் நன்றி. ஆஹா ஆஹா, என்ன அழகான மேற்கோள் பாலரே. மேற்கோள் பாட்டை விட நன்றாக இருக்கிறது. ஐயா பாலரே, நீர் மகாபாகியசாலி. உமது குழந்தை அவ்வை அப்படியே கலைவாணியின் அவதாரமே தான். புலவரையா, உங்க வாயால ஒண்ணும் சொல்லிவிடாதுங்க, கண்பட்டுடும். அம்மா, உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. உங்கள் குழந்தையின் வாக்கு அருள் வாக்கு. வாக்கிருந்தால் மட்டும் போதாது, வாக்கிருந்தால் மட்டும் போதாது, நல்ல மனதிருக்க வேண்டும், மனதிருக்க வேண்டும். மனதிருந்தால் மட்டும் போதாது, மனதிருந்தால் மட்டும் போதாது. மாமலராய் பணமிருக்க வேண்டும், பணமிருக்க வேண்டும். பணம் இருந்தால் மட்டும் போதாது, பணம் இருந்தால் மட்டும் போதாது. உடலில் பலம் இருக்க வேண்டும், பலம் இருக்க வேண்டும். வாக்குண்டா, நல்ல மனமுண்டா, மாமலரால் நோக்குண்டா, மேனினுடங்காது கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. விநாயகனை தவா நானும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலந்து இந்த தருமுகத்துக்கு நீ எனக்கு சங்கத்தமிழ் மூடித்தா. அவ்வே, நேரமாகலையா? இனிமே ஆத்தங்கர பிள்ளையாருக்கு யார் அபிஷேகம் செய்ய போறாங்க, யாரு பூ போட போறாங்க? ஏண்டி, நான் செய்ய மாட்டேனா? உனக்கு தான் கல்யாணம் பேசுறாங்களே, நல்ல மாப்பிள்ளையா கிடைச்சதும் கட்டி கொடுத்துருவாங்க. அப்புறம் நீ புருஷனை கும்பிடுவியா, பிள்ளையார கும்பிடுவியா? என்ன, எனக்கு கல்யாணம் பேசுறாங்களா? அட, ஒன்னும் தெரியாத லாட்டமா கேக்குறா பாரு. எனக்கு கல்யாணமா? எனக்கு கல்யாணமா?
எனக்கு கல்யாணமா? அதோ அதோ என்னடி அதோ? அதோ யானை. யானையா? எங்கேடி? அதோ அதோ நிற்கிறது பார். நெத்தியில் திருநீரும் கழுத்தில் மாலையும் தெரித்து. சரிதான், அவ்வைக்கு பைத்தியம் பிடிச்சு போச்சு. அடியே வாங்கடி, அவங்க வீட்டுல போய் சொல்லிடுவோம். விநாயக பெருமானே, தங்கள் திருவிளையாடத்தானா இது? என் மனக்கலக்கத்தை நீக்கி எனக்கு நல்வழி காட்ட வந்தீர்களா? ஐயனே, இல்லற வாழ்வில் ஈடுபட்டு எல்லோரையும் போலத்தான் நானும் வாழ வேண்டுமா? என் பிறவியின் பயன் என்ன? எடுத்த பிறவி பயன் என கருவாய், எடுத்த பிறவி பயன் என கருவாய், ஏரம்ப கஜமுகா விநாயகா, எடுத்த பிறவி பயன் என கருவாய், எடுத்த பழவினை கொடுத்த பழவினையில் துயரமுறாமல் கை கொடுத்து அருளே எங்கள் துணை தீர்த்தாண்டருள், எடுத்த பிறவி பயன் என கருவாய். அவ்வையே, செந்தமிழில் இன்சுவை கவிதை பாடும் திறமை உனக்கு அளித்துள்ளோம். நீ தமிழகமெங்கும் நடந்து மன்னருக்கும் மக்களுக்கும் அறிவு புகட்டி உலக மாந்தரின் வாழ்க்கையை செவ்வையாக்கி நீ பிறவி எடுத்த பயனை அடைவாய். அதுவே உனக்கு உரிய பணி. பிறவியின் பயனில்லை, பிறவியின் பயனில்லை, பிரணவாதாரா பெருமாள், பிறவியின் பயனில்லை, இரவானே கருவானையன், இரவானே கருவானையன், இல்லை கலைந்தான் என்னையா கொண்டான், பிறவியின் பயனில்லை. அம்மா அம்மா அம்மா, விநாயக பெருமானை நேரில் கண்டேன். என்னுடன் பேசினார். என்ன உள்ளே யாராவது பேசவாவது? ஆமாம்மா, அவ்வையே என்று அழைத்தார். ஆசி கூறினார். அடி அம்மா, உச்சி வேளையில அரச மரத்தடிக்கு போகாதே போகாதேன்னு சொன்னேனே, கேட்டியா? கேட்க மாட்டோன்னுட்டு போனியே, வந்துச்சே ஆபத்து. ஐயோ, அந்த பாடா போன அரச மரத்து முனி இந்தாங்க. வானர் இருக்காரா? இருக்காரு, இதோ கூப்பிடுறேன். வர வேண்டும், வர வேண்டும். நம்ம இளைய பெண்ணையார் உங்கள் பெண்ணை நேரிலேயே பார்த்துட்டாராம். பார்த்தது முதல் நாளைக்கே கல்யாணம் செய்யணும்னு ஒரே பிடிவாதமாக இருக்கார். பெரிய பெண்ணையார் இதையெல்லாம் கொடுத்து அனுப்பிச்சாங்க. நாளை காலையில நல்ல நேரம் இருக்குதான், தாலியை கட்டி கூட்டிக்கிட்டு போயிடணும்னு சொன்னாங்க. ஆஹா, என் பாக்கியமே பாக்கியம். ரொம்ப சந்தோஷம்னு சொல்லுங்க. விநாயக பெருமானே, இது என்ன சோதனை? அவ்வே, பிள்ளையார பார்த்தோம்னு சொன்னியே, சும்மாவா வந்திருக்காரு? உனக்கு கல்யாணத்தை கொண்டாந்துருக்காரு. வேண்டாமா, எனக்கு கல்யாணம் வேண்டாமா. இந்தாங்க, அது என்னமோ பேய்கோளாறுதானுங்க. அது என்ன சொல்லுதுன்னு பாருங்க, கல்யாணம் வேண்டாங்குது. சிவகாமி, நீ சற்று சும்மா இரு. அவள் அறியாத பெண் அப்படித்தான் சொல்லுவாள். அதிகாலையிலே குழந்தைக்கு மங்கள ஸ்நானம் செய்வித்து இந்த ஆடை ஆபரணங்களை அலங்காரம் செய்து மாப்பிள்ள வந்தாச்சு போல இருக்க. அவ உன் அழக பார்த்துதான் கல்யாண மகன் மயங்கிட்டாராம். எங்களுக்கெல்லாம் கிடைக்குமா அந்த பாக்கியம்? கொடுத்து வச்சவன் நீ. அடியே
வாங்கடி போய் பார்ப்போம். அவ உன் அழக பார்த்துதான் பண்ணையார் மகன் மயங்கிட்டாராம். அவ உன் அழக பார்த்துதான் பண்ணையார் மகன் மயங்கிட்டாராம். பெண்ணை கூப்பிடுங்க, பெண்ணை கூப்பிடுங்க. ஏன் இந்த அழகும் இளமையும் எனக்களித்தாய் ஆனை முகத்தோனே? ஏன் இந்த அழகும் இளமையும் எனக்களித்தாய் ஆனை முகத்தோனே? நான் உங்கள் திருவுளம் போல் மனித குலத்தொண்டு செய்ய நாடி வந்தேன், நாடி வந்தேன், நாடி வந்தேன். கண்ணீர் பருவம் நாடும் காடும் அன்னையின் உருவம் கருணாயதுவாய். கண்ணீர் பருவம் பாடும் அன்னையின் உருவம் கருணாயதுவாய். நாவில் உரைப்பது நல்லவையாக ஞாபக கல்வியும் அருவாய் அருவாய். கல்வி பருவம் பாடுபாடும் அன்னையின் உருவம் அருவாய் அருவாய். ஐயனே அன்புக்கு மெய்யனே விரவிற்கும் பெய்யனே ஆணைமுகனே. ஐயனே அன்புக்கு மெய்யனே விரவிற்கும் பெய்யனே ஆணைமுகனே. அகிலாண்ட கோடிக்கும் ஆதியே ஜோதியே ஆதாரமான பொருளே, ஆதாரமான பொருளே. ஆணிமுகத்தோய் சரணம் சரணம் அருள்நிறியே சரணம் சரணம். அன்பினாலே தடுத்தாட்கொண்ட அண்ணலே சரணம். அன்பினாலே தடுத்தாட்கொண்ட அண்ணலே சரணம் சரணம். என்னம்மா இது? தந்தையே, இல்லற வாழ்க்கையில் ஈடுபட ஆண்டவன் என்னை படைக்கவில்லை. நாடு முழுவதும் நடையாய் நடந்து மக்களுக்கு நல்லறிவு புகட்டி அவர்களுக்கு அன்னையாய் விளங்க வேண்டும் என்று ஐயன் எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார். அதற்குரிய உருவமும் அருளியிருக்கிறார். நான் அந்த கடமையை செய்ய எனக்கு உத்தரவு தாருங்கள். அன்னையே, நான் அனாதை, தேடுவாரத்து கிடந்தேன். என்னை எடுத்து பரிவுடன் வளர்த்தீர்கள். தாங்கள் என்னிடம் காட்டிய அன்பை நான் உலகத்து மக்களிடம் கொள்ள வேண்டும் என்று எனக்கு ஆசி கூர்ந்து. அன்பர்களே, மனித பிறவி எடுத்த பயன் மனிதர்களுக்கு உழைப்பதுதான். என் கடன் பணி செய்து கிடப்பதே என்பதை ஐயன் விநாயகப் பெருமான் எனக்கு அருளினார். இதோ அந்த கடமையை செய்ய புறப்படுகின்றேன். இனி இந்த உலகமே என் வீடு, ஆகாயமே கூரை. காணும் மக்கள் எல்லோரும் என் சுற்றத்தார்கள். இனி நான் வேறு, உலகம் வேறல்ல. எனக்கு விடை கொடுங்கள். சாதி இரண்டொழிய வேறில்லை, சாதி
இரண்டொழிய வேறில்லை சாற்றுங்கால் நீதி வழுவானெறி உரையில் மேதினில் இட்டார் பெரியோர் இடாதாரிதி குலத்தோர் பட்டாங்கில் உள்ளபடி நல்லாரிக் காண்பது நன்றே நல்லாரிக் காண்பது நன்றே நலமிக்க நல்லாது கேட்பது நன்றேய நல்லார் குணங்களுரின்பது நன்றே அவரோடு இணங்கியிருப்பது நன்று கல்லாமையானாலும் கைப்பொருளும் எல்லாரும் சென்றெதிர்கொள்வர் கல்லாமையானாலும் கைப்பொருளும் எல்லாரும் சென்றெதிர்கொள்வர் இல்லானை இல்லானும் வேண்டாள் மத்தியும் விடுத்ததாய் வேண்டாள் செல்லாதவன் வாயிற்குள் ஆன முதலில் அதிகம் செலவானால் மானமழிந்து மதிக்கட்டு எல்லாருக்கும் கண்ணனாய் ஏசிறப்பும் தீயனாய் நல்லாற்றும் சொல்லனாய் நாடு நல்லார் ஒருவருக்கு செய்த உபகாரம் கல்மேல் எழுத்து போல் காணுமே நல்லார் ஒருவருக்கு செய்த உபகாரம் கல்மேல் எழுத்து போல் காணுமே அல்லாத நம்ம ஊருக்கு அவையார் வராங்களா அவையார் நம்ம ஊருக்கு வர்றாங்களா அவையார் நம்ம ஊருக்கு வராங்களா எங்கள் வாழ்வு உயர வந்தாயே வருக வருக தமிழ்தாயே எங்கள் வாழ்வு உயர வந்தாயே வருக வருக தமிழ்தாயே Thank you.
தமிழகத்தின் செல்வமே வருக, கல்வி களஞ்சியமே வருக. அன்னையே வணங்குகின்றேன். சென்னலும் கண்ணலும் செடித்து குழிக்கும் பொன்னி காவலா, சோழ மன்னா நீ வாழ்க, நின் குலம் வாழ்க. அன்னையே, தங்களுடைய தேனிலும் இனிய பாடல்கள் தென்றலுடன் கலந்து தென்னாடெங்கும் செந்தமிழ் சுவையை ஊட்டி இருக்கிறது. தங்கள் அன்பு கனிந்த அறிவுரைகளை கேட்ட மக்கள் ஒழுக்கமும் வீரகுணமும் உடையவர்களாக விளங்குகிறார்கள். உங்கள் பாதம் பட்ட இடத்தில் அறம் தழைக்கிறது. உங்கள் பாடல் கேட்ட உள்ளங்களில் பண்பு தழைக்கிறது. தங்கள் வரவை தெய்வத்தின் வருகை போல நாங்கள் நினைக்கிறோம். அன்னையே, தங்களை வரவேற்பதில் இந்த சோழ நாடும் அதன் காவலனாகிய நான் பெருமைப்படுகிறோம். தாங்கள் இனி எந்நாளும் எனது நாட்டிலேயே இருந்து எங்களுக்கு நற்புத்தி புகட்டி அருள்ஞானமே குருவாக விளங்கி வர வேண்டும். சோழ மன்னா, இளமையை வேண்டாம் என்று வெறுத்து முதுமையை ஏற்று ஆண்டவன் இட்ட பணியை செய்ய நாடெல்லாம் நடந்து செல்லும் என்னை ஒரு அரண்மனைக்குள் கட்டுப்படுத்தி வைப்பது சரியாகுமா? தமிழ்நாட்டின் பெருவாழ்வு அரண்மனைகளில் இல்லை, அணிவான வீதிகளிலும் இல்லை. பெரும்பாலும் இடிசுவர் கொண்ட குடிசைகளிலும் இடைவிடாது உழைக்கும் மக்களிடம்தான் இருக்கின்றது. இன்று அவர்களிடையே பஞ்சமும் பிணியும் நோயும் வறுமையும் வாட்டி வதைக்கின்றது. அறியாமை தாண்டவம் ஆடுகின்றது. அங்கெல்லாம் நான் சென்று எத்தனையோ போராட வேண்டும். வழி தவறிய மக்களுக்கு வழிகாட்ட வேண்டும். இறைவன் அளித்த கால்கள் இத்து விடும் வரையில் என் கடன் பணி செய்து கிடப்பதே ஆகும். மன்னா, உன் அன்புக்கு வணங்குகிறேன். எனக்கு விடை கொடு.